சிம்புனாலே தாமதம் தான். சிம்புவுக்கும் தாமதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கடந்த பல வருடங்களாகவே தன்னுடைய படப்பிடிப்புக்கு கூட சிம்பு சரியான நேரத்துல போக மாட்டாருன்னு ஒரு தகவல் கோலிவுட்ல இருக்கு. இப்போவும் கூட அவர் சொன்ன நேரத்தை கடைபிடிக்க மாட்டாருன்னே திரையுலகத்துல உள்ளவங்க சொல்றாங்க. அவர் தாமதமா வர்றதுனால தான் அவருடைய படங்கள் திட்டமிட்டபடி முடியறதில்லைன்ற குற்றச்சாட்டும் தயாரிப்பாளர்கள்கிட்டயும் இருக்கு. சிம்புவை வச்சு படம் தயாரிக்கவே பலர் அஞ்சுறாங்கன்றதுதான் உண்மை. சமீபத்துல கூட செல்வராகவன் இயக்கத்துல சிம்பு நடிக்க உருவாகிட்டு வந்த கான் திரைப்படம் தற்காலிகமா கைவிடப்பட்டிருக்கு. சிம்பு நடிச்சிருக்கும் இது நம்ம ஆளு, நீண்ட நாள் கிடப்பில இருக்கும், வேட்டை மன்னன் ஆகிய படங்கள் எப்போ வரும்னு சொல்ல முடியாத நிலைமையே இருக்கு. சிம்புவோட படங்களுக்கு தான் இந்த நிலைன்னு பார்த்தா நேத்து நடைபெற்ற நடிகர் சங்க தேர்தலையும் சிம்புவோட தாமதமான ராசி நிறையவே வேலை செஞ்சது. நடிகர் சங்க தேர்தல் முடிவுகள் நள்ளிரவுல ஒவ்வொன்றா அறிவிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா துணைத் தலைவர்களுக்கான முடிவுகள் அறிவிக்கிறதுல நீண்ட தாமதம் ஏற்பட்டது. தேர்தல் முடிவுகளை ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் சிம்பு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் தாமதம் இருக்குன்ற ரீதியில சமூக வலைதளங்கள்ல கமெண்ட்டுகளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில சிம்பு தோல்வின்னு தெரிஞ்ச பிறகே பலர் குட் நைட் சொல்லிட்டு நிம்மதியா தூங்க போனாங்க.